ஹாய் கைஸ், நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லை கைஸ், லைக் கமெண்ட் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். மோட்டிவேஷன் ஆக நான் வந்து நிறைய இன்னும் வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கும். வெல்கம் டு கர்நாடகா. இது வந்து கர்நாடகா பார்டர். ஸோ கர்நாடகாக்குள்ளே நம்ம இப்போ என்ட்ரு ஆகிருக்கோம். ஏன்னா தாளவாடியிலேருந்து நம்ம லெஃப்ட் எடுக்கணும் இல்லையா? ஸோ அப்படியே வந்து நம்ம தாளவாடி போயிட்டு தாளவாடிலேருந்து லெஃப்ட் எடுத்து அப்படியே ஊட்டி போயிடலாம். ஊட்டி போயிட்டு அப்படியே அந்த இறக்கிடலாம். மழை மேகம் சூழ்ந்துட்டு வருது. கெட்டிங் லேட். என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். எல்லாரும் நார்மலாக அதில் போவாங்க. பட் இன்டீரியர்லாம் யாரும் உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. எப்படி பக்கத்தில் ஒரு ஊர் ரெசார்ட் இருக்கிறதுலாம் யாருக்கும் தெரியாது. நிறைய பேர்த்துக்கு தெரியாது. எனக்கு கேட்டால் ஒரு 95% தெரியாது. ஒரு 5% ஃபியூ பீப்புள்ஸ் தான் தெரியும் என்னென்ன இங்கே இருக்குது அப்படின்னு சிறப்புகள்லாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. போர்டு வச்சுருப்பாங்க வெல்கம் டு கர்நாடகா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் சாம்ராஜ் நகர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோடு விளங்கவே விளங்காது. முழங்காலாக குழி இருக்கும். டமார்னு வண்டி இறங்கும். போகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். அதனாலேயே யாரும் ஏற்ற மாட்டாங்க ஜாஸ்தி. பெங்களூர் வந்து இதில் போகணும்னு சொன்னால் ரொம்ப பக்கம். நம்ம சேலம் போய் தருமபுரி போய் எல்லாம் கிருஷ்ணகிரி அசூர் வழியாக போனோம்னா சுத்து. இது ரொம்ப கிட்ட. இந்த ரோட்டுக்கு பயந்துட்டு நிறைய பேர் வராமல் இருந்தாங்க. இப்போ பார்த்தா அந்த ரோடு பக்காவாக போட்டிருக்காங்க. சாம்ராஜ் நகரில் மைசூர் வரைக்குமே நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து ஹைவேஸ் பிரியும் பெங்களூருக்கு. ரைட்டில் எடுத்தோம்னா பெங்களூரே போயிடலாம். அதில் ரொம்ப ஈஸி. ப்ரோ வந்து நல்லாவே க்ரூஸ் பண்ணிட்டு போகிறாப்புல 80 போயிட்டுருக்கு. அப்படி நம்மளும் வந்து 80 போவோம். இங்கே பெருசாக ஒரு அனிமல்ஸ் இருக்காது கைஸ். இருந்தால் வேணால் அந்த போர் வேணால் காட்டு பண்ணி வேணால் இருக்கும். கரெக்டாக சொல்லணும்னு சொன்னோன்னா கர்நாடகா செக் போஸ்ட் தாண்டி போனோம்னா ஒரு இடத்துல யானை காடுன்னே தனியாக இருக்குது. அங்கே பூரா யானைகளாக தான் நிற்கும். அங்கே இன்னத்துக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அங்கே கடமான் இருக்கும். கொம்பு வச்சு பெருசாக இருக்குமே மாடு மாதிரி அந்த மான் இருக்கும். அப்புறம் இது இருக்கும், யானை இருக்கும். அன்னைக்கு புள்ளிமான ஒரே ஒரு வாட்டியாக ஒரே ஒரு மான் பார்த்துருக்கேன். இது காடு தானே, எங்கே வேணால் போகும் வரும் ட்ராவல் ஆகும். இந்த மான்லாம் பிளாஸ்டிக் சாப்பிட்டா என்ன ஆகும்? செத்து போயிடும் பாவம். பிளாஸ்டிக்லாம் சைடில் போடாதீங்க. ஏதாவது பாரு பிளாஸ்டிக், 2 பக்கம் பிளாஸ்டிக். எதுக்கு தான் இத்தனை பிளாஸ்டிக் போடுறானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. பிளாஸ்டிக் போடுறான முதல்ல பிடிச்சி உள்ள போடணும். தயாரிக்கிறான் பார்த்தீங்களா, அவனை பிடிச்சி முதல்ல உள்ளே போட்டோம்னா சரியாக போயிடும். அப்போ பிளாஸ்டிக் உடைப்பே ஆயிரும். இந்த பிளாஸ்டிக்கில் விற்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் பூராமே தடை பண்ணணும். பிளாஸ்டிக்கை அறவே நிப்பாட்டணும். விவசாயத்துக்கெல்லாம் ரொம்ப எதிரி இந்த பிளாஸ்டிக். ஆனால் அதாவது மண் வந்து மாடாயிரும் சீக்கிரம் பிளாஸ்டிக் உள்ளே போகும்போது. கடையில மட்டும் யூஸ் பண்ணாதன்னு சொல்றாங்க கவர்மெண்ட். அதை தயாரிக்கிறவனை பிடிச்சி உள்ள போடலாம், சீஸ் பண்ணலாம், மிஷினை வந்து ஸ்கிராப் பண்ணலாம். எத்தனையோ வழி இருக்கு ஒழிக்கிறதுக்கு. எங்க போய் டிஸ்ட்ரிக்ட் ஒரு 10 இடத்துல இருக்கிற மிஷினை தூக்கி ஸ்கிராப் பண்ணுங்க பார்ப்போம். அதான் போட்டு இரும்பாலையில போட்டு உருக்கி கம்பியா விட்டுருங்க வெளியே. எவனா இன்வெஸ்ட் பண்றதுக்கு வருவானா அந்த மிஷினை உருவாக்குறதுக்கு? அதை செய்ய மாட்டாங்க கவர்மெண்ட். அந்த போல்டான முடிவு எடுக்க மாட்டாங்களே. எடுங்க. இதெல்லாம் பப்ளிக் வந்து எவ்வளோ கெடுதல் தெரியுமா பிளாஸ்டிக்னால. என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. கவர்மெண்ட்டு அதுக்கு ஸ்டெப் எடுக்கணும். என்ன பண்ணுறது பாருங்க. எங்கிட்ட ஒரு மான்கள் சரணாலயம் உருவாக்குறாங்க போல இருக்கு. ஐயோ, இது ஒரு மரம் கிடக்கு, கவனிக்கவே இல்லை நான். அங்கிட்டு லெஃப்டில் பார்த்துட்டு ரைட்டில் வர பார்க்க விட்டேன். மண்டையை மூட தெரிஞ்சு எனக்கு மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மூட தெரியலங்கிற மாதிரி லெஃப்டில் பார்த்தா இருக்கு. அதை பார்த்துட்டு ரைட்டில் உள்ள போனேன். இதுதான் ஓட்டும் போது வண்டியை வந்து கேர்ஃபுல்லாக ஓட்டணும். சும்மா வந்து நானும் வண்டி ஓட்டுறேன்னு ஓட்டக்கூடாது.
ரோடு அப்படியே வந்து ஃபுல் வியூவில் ரைட் டு லெஃப்ட்டு கம்ப்ளீட்டாக. ரைட் லெஃப்ட்டில் பார்த்தாலும் ரைட்டில் ஒரு கண்ணு இருக்கணும். டூவீல் மைண்டாக ஓட்டணும். லாக் பண்ணுறது அதே மாதிரி தான். லாக் பண்ணுறோம்னா இந்த கண்டென்ட் பேசுகிறோம்னா ரோட்டில் இந்த கவனம் செதறிச்சுன்னா கண்டிப்பாக அது ஆக்சிடெண்ட்டில் தான் முடியும். பார்த்தீங்களா, எல்லாம் நாட்டு மாடு, இதெல்லாம் ஃப்ரூட்ஸு. இந்த இங்கே விளைய வைக்கிறாங்க இல்லையா, பருப்பு கிருப்பு வகைரா எல்லாம் வச்சு விற்பாங்க இங்கே கடைகளில். வைக்கிறாங்களா இல்லை கீழேருந்து மேலே கொண்டு வராங்களா பருப்பெல்லாம்னு தெரில. ஆனால் இங்கே விவசாயம் நடக்குது. உள்ளே பார்த்து பூரா எல்லாம் பாக்கு மரம் எல்லாமே போட்டிருப்பாங்க இங்கே. ஃப்ரூட்ஸு, முள் சீத்தா நிறையா இருக்கும் இங்கே. இப்போ நம்ம ஊரில் நிறையா வச்சுருக்காங்க. ஓகே கைஸ், கர்நாடகா செக் போஸ்ட். ஓகே, ஆர்டிஓ செக் போஸ்ட்டில் தாண்டியாச்சு. போலீஸ் செக் போஸ்ட், ஆர்டிஓ செக் போஸ்ட் கர்நாடகா. இல்லை சாரி, ஆர்டிஓ செக் போஸ்ட் இனிமேல் தான். அங்கே தான் வந்து பர்மிட் போடுவாங்க. நம்மளுக்கு தேவையில்லை, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுக்கு. அது லெஃப்ட் சைடில் வரும். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இது ஃபாரஸ்ட்டு, இந்த சுங்க வரி அது இதுன்னு இருக்கும் இல்லையா, சென்ட்ரல் எக்ஸைஸ், அந்த செக் போஸ்ட்டு ஆர்டிஓ இனிமேல் தான் வரும். இதெல்லாம் வந்து ரோடு செம மோசமாக இருந்தது, ஓட்டவே முடியாது. ஆனால் போட்டு பிரிஞ்சிருச்சு, ரோடெல்லாம் பிரிஞ்சு வெடிப்படிப்பாக இருக்கு. தண்ணி கிராஸ் ஆகுது, மழை தண்ணி. எஸ், இதுதான் ஆர்டிஓ செக் போஸ்ட். அதுக்குள்ளே போச்சா, சைடில் இருக்கிற கல்லை பிறந்துட்டு வந்து மேலே போட்டுருச்சு மழை தண்ணி. இங்கே பர்மிட் போடுவாங்க. கர்நாடகாவில் நுழையிற எல்லா வண்டியுமே பர்மிட் போடணும். கிளம்பும்போது நான் நினச்சேன், சரி இதில் ஆஃப் ரோட் பண்ணி காட்டுவோம், பேந்தர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ரோடு. ஆக்சுவலாக ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்கும். குழியாக இருக்கும் பயங்கரமாக. அந்த பக்கம் வருது பாருங்க பழைய ரோடு, அதான் விட மோசமாக இருக்கும். பெரிய பெரிய குழியாக இருக்கும். கமர்ஷியல் வண்டியில் டமார் இறங்கி தான் போகும். பைக்லேயே ஓட்ட முடியாது. அப்படியே வளைஞ்சு போக வேண்டியதுதான். ஒரு 5 கிலோமீட்டர் போகணும்னா கை காலில் வழி எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்கு. ஆனால் இந்த தண்ணி கிராசிங் தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ரோடு கொஞ்சம் கண்டிஷன் ஆகிப்போச்சு. இன்னொரு வருஷம் போச்சுன்னா கூலி ஆயிரும் போல இருக்கு அங்கங்க. அது செம்மண் வேற. பார்த்தீங்களா, மரத்து மேலே குடிசை போட்டிருக்காங்க. பரன் இந்த இங்கே ஒரு பரன் போட்டிருக்காங்க மேலே, தெரியுதா, நைட்டில் காவலுக்கு. அதுதான் இங்கே உட்காந்து காவல் காப்பாங்க. விவசாயம் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த பன்னி, யானை தொல்லை இதெல்லாம் இருக்குங்க. இங்கே ஆதி பறந்துட்டா அப்படி. என்ன தண்ணி கிராஸ் ஆகுது, நைட்டு வெஞ்ச மழை தண்ணி போயிட்டே இருக்கு. அதிகாலையில் ஒரு 3-4 மணிக்கு ஒரு தடவை பேஞ்சுது. கொஞ்சம் வலுவாக பேஞ்சிருச்சு போல. இன்னும் வருது தண்ணி மேலேருந்து.
ரோட்டில் விழுந்திருக்கு. இப்போ தான் கட் பண்ணியிருக்கிறாங்க எல்லாம் காலையில். அப்படியே யூக்கலிப்டஸ் வாசம் தூக்குங்க.